ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அரிசி மாவில் சிக்கன் பாஸ்தா பண்ணியிருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டைக்கெல்லாம் எப்படி மாவு கலப்பீங்களோ அதே மாதிரி இது கடை பச்சரிசி மாவு தான். இதில் தண்ணி போட்டு நான் கலந்து வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குண்டா வச்சுருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் லவங்கம் பட்டை 4 லவங்கமும் 3 பட்டையும் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதை நல்லா வெடிக்கட்டும். பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதில் கொஞ்ச நேரம் வதக்கலாம். கொஞ்சம் கலர் மாறட்டும், அது பிங்க் கலராக நல்லா வரட்டும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நான் 1/2 கிலோ மாவு கலந்த அரிசி மாவு, அதுக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 இல்லைன்னா 2 ஸ்பூன் அப்படியும் போடலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசம் கொஞ்சம் போகட்டும். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ மாதிரி சிக்கன் போட்டிருக்கேன். அதில் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி போட்டிருக்கேன். நீங்கள் மட்டனும் போட்டு செய்யலாம். இதே மெத்தடில் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி ஒரு 3 தக்காளி, நாட்டு தக்காளி, அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதில் இந்த தக்காளியில் தண்ணி விடும் இல்லையா, அதெல்லாம் நல்லா வரட்டும். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1.5 ஸ்பூனு, கொஞ்சம் கொத்தமல்லியும், பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதையும் நல்லா போட்டு நல்லா கலந்துடுங்க. அந்த எண்ணெய்லாம் மேலே வரட்டும். அதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் வந்துருச்சு மேலே. இப்போ தண்ணி போட்டுக்கலாம். அதில் நான் 4 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். அந்த பாஸ்தா வேகிற மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், அரிசி மாவு நான் சப்பாத்தி மாவு மாதிரி கலந்துட்டு இந்த டிசைனில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் இந்த பாஸ்தாலாம் அதில் போட்டுக்கலாம். அரிசி மாவு பாஸ்தாலாம் அதில் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் பிரியாணி எப்படி இருக்குமோ டேஸ்ட்டாக அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, எல்லா பாஸ்தாவும் அதில் போட்டேன். நல்லா கலந்து விடுங்க. அதை அப்படியே விட்டிங்கன்னா கீழே பிடிச்சிக்கும். சிம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க. போட்டவுடனே கலக்கக்கூடாது. போட்டவுடனே கலந்தோன்னா எல்லாமே உருகிடும். அப்படியே அந்த தண்ணியில் கொஞ்சம் வெந்தப்புறமா கலந்து விடுங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நான் தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நான் தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது நல்லா பாருங்கள் தண்ணி போட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே அதில் போட்டேன். அது போட்டோன்னா கொஞ்சம் நல்லா திக்காக ரொம்ப நல்லா இருக்கும். கிரேவி மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அது போட்டோன்னா.